Hey fam, welcome back to Vishnu's Life. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணு லைஃப் எவ்வளோ மோசமாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இன்னைக்கு இன்ஜின் மாற்ற போகிறோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. அதாவது சர்வீஸ் உள்ளாக தான் பார்த்தேன், பட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கே டைட்டாக இருக்கனால இன்னைக்கு வந்து இவருக்கு இன்ஜின் வந்து மாற்றிடலாம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இந்த வீடியோ. இங்கே வாங்க, இந்த வந்து இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வாங்க. எப்படி கல்ட்ரஸு ஓகே. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இல்லை கழட்ட முடியல சாரி. அதில் வந்து நான் நேத்திக்கு பார்க்குறப்போ இது இவ்வளோ இந்த கடுகளவு இருந்துச்சு. ஒத்தச்சோறும் காரியாகி ஒத்தச்சோறு தான் இருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க தயவு செய்து மாற்றிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் அதனாலேயே இந்த வண்டி எடுக்காமல் கேடிஎம்ல சுற்றிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்தது கிராங்க் சவுண்டு காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. பக்கத்தில் வாங்க. சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல, கிராங்க் சரியான இந்த இடத்துல சவுண்டு வருது பாருங்க. இந்தியாவில் சுத்தமாகவே இல்லை, ஒரு ட்ராப்பு கூட இருக்காது நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எடுத்துகிட்டு போவேன்னா. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்காரங்க எங்கேயும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட நிலமை வந்து இதாக இருக்குது, தயவுசெய்து மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் நேற்றுக்கு மாத்திரம்னு பார்த்தா அது எந்திரிச்சதே 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக மாத்திரன்ட்டு பிளான் பண்ணி இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பியிருக்கேன். சரி ஓகே, இந்த வண்டி இங்கே நிறுத்திட்டு நம்ம கேடிஎம்ல கிளம்பலாம். போகலாம் வாங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஜின் மாத்திரக்கு எங்கே கிளம்பிட்டோம்னா தொண்டாமுத்தூர் போகணும். ஓகேங்களா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் போகிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான நிலமையில தான் இருக்குது. வாழ்க்கை எல்லா பக்கம் டேஞ்சராக தான் இருக்குது. ப்ரோ பேட்டரி சார்ஜ் நிற்கிறதா ப்ரோ? அவரை தான் ப்ரோ கேட்ச் பண்ணணும். அவர்கிட்ட ஸ்பேனர்ஸ் எல்லாம் இருக்கும். கடையை பூட்டிடுறாரு. ஏதாவது பிஸ்னஸ் வேலைங்கிறாங்க. யாருங்க மெக்கானிக்கல் கடை வாரிங்க எப்படி மூடி இருக்கு, எப்போ பார்த்தாலும் மூடி தான் இருக்கு. ஓகே ஃபேம் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீ vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபேம், ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்ல இருக்க கேஸ்ட்ரால் ஷாப்பில் வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 250 ரூபாய் சம்திங் 200 ரூபாய் ஆயில் இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அந்த 200 ரூபா ஆயில் மட்டும்தான். ஓகே, வேலை செஞ்சிருக்காரு. யாரும் தெரியுவீங்களா? இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அப்படி கேட்கணும் சார், அப்படி கேட்கணும் என்கிட்ட. ப்ரோ உங்களை பார்த்துருக்கேன் ப்ரோ, உங்க மிகப்பெரிய ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டுருக்கீங்க. சாமி சொல்லுங்க சாமி, பிக் ஃபேன் சொல்லுங்க சாமி. போய் சொல்ல மாட்டாரு. எனக்கு தெரியுமான்னு சொல்லிருங்க, பாத்தீங்கன்னா என்ன யூடியூப்ல பாத்துருக்காரு, தெரியும் சொல்லி எப்படி ஒரு தன்னடக்கமா சொல்றாரு. ஓகே, இல்ல எல்லாத்தையும் போட்டுருவேன், அப்பதான் எனக்கு 2000 கிடைக்கும். இதெல்லாம் ஐயோ மூஞ்சி கை வடி எல்லா விட வந்து அப்படியே போடுவேன், ராவா போடுவேன். எதுவுமே இருக்காது, பட்டுட்டீங்க இங்க வந்து பண்ணி அப்படியே இறக்கிறேன். வாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில வந்து வாங்கிடலாம். இந்த ஆயில் தானுங்க? ஆமாம் சாமி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில். எவ்வளோ ப்ரைஸ்? 200 தான். ஓகேங்களா, உங்களுக்கு வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டேன். ஓகேங்களா, அதில் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்க, ஒரு மிஸ்டர் கார்த்தி அண்ணா கம் ஹியர். நான் புதுசாக இன்ஜின் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இதுக்கு டியூக் 200 இருக்கு. அதனால இப்போ வந்து அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். வீட்டுக்கு போய் மாற்றோம்ண்ணா. இதுதானே டியூக்கு தானே? யாருண்ணா சொன்னது? டியூக்கு தானா? போறவரை கூப்பிட்டு நீங்க ஸ்பெண்டருக்குண்ணா நான் அது ஊத்தணும், அதான் கண்டென்ட். நீங்க ஊத்துறீங்க, அதுக்கு நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். சபரிமலை கிளம்பிட்டீங்களா சாமி? இல்லையா சபரிமலை
vlog எடுத்துட்டு இருக்கீங்க. இது மாத்திரம் இல்ல கார்த்தினா உங்க கடைக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க ஏதோ பார்த்து பண்ணி என்ன பண்றீங்க? அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. கார்த்தினா டவுட், காலையில லவ் பெய்டே ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க. இப்போ ஜாலியா இருக்கிறீங்க. இது என்னது பொய்யா சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? ஸ்பேனர் வேணும். எனக்கு ஸ்பேனர் தான் வேணும். பண்ணி கொண்டு வந்து இங்கே சாயில மாத்து. நான் என் வீட்டுக்கு போய் மாத்தாதான் கண்டென்ட்டேனா? நீங்க கொஞ்சம் கண்டென்ட் மாத்தாது. அது என்ன பண்றது தெரியாது எனக்கு. தெரியாம கண்டென்ட் போடுற நீ ஆயிரம் மாத்து. அதெல்லாம் நான் மெக்கானிக்கல். நீங்க தான் மெக்கானிக் சார். மெக்கானிக் எல்லாரும் பார்ப்பாங்க. எஸ்டி பேட்டரி ஸ்பேர் பார்ட்ஸ் ஓகேங்களா? அதான் கடை. பேட்டரி மாற்றணும்னாலும் அண்ணன் வந்து மாற்றிக்கிங்க ஓகேங்களா? ஏதாவது கடை பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு. இப்படிதான் இருக்கும். மைக்கு மாட்டில இங்கே பேசாம. ஓகே, இப்போ மாட்டினா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது வாக் பண்ணுறதுக்கு. கார்த்தினா தேடிட்டு இருக்காரு. உங்களுக்கு தேவையான எடுத்துகிட்டு போய்க்கிங்கன்னா நான் சாயந்தரம் வந்து கூட வாங்கிக்கிறேன். கார்த்தினா ஓகே, தேவை ஒர்க் இருக்குது ஸ்பேனரில் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருங்க. சாப்பிட ஓகே ஓகே 2 தானே? பத்திரமா உங்களுக்கு வந்து 3 மணிக்கு 2 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே ஃபேம். ஆக்சுவலாக ஸ்பேனர் கேட்ச் பண்ணிட்டேன். ஸ்பேனர் கொடுத்து யூடியூப் சேனலுக்கு மானத்தை காப்பாற்றிருக்காரு. நம்ம வாங்கின ஒரே சேவை என்னன்னு கேட்டீங்கன்னா சீட் கார் மட்டும் அது காடான மாதிரி இருக்குது. அது மாத்திக்கலாம். அது வேடி உள்ளுக்குள்ள எப்படி இருந்தா வெளிய நல்லா இருந்தா போதும். 6 லட்சம் ரூபாய். ஆடி கார் வண்டியை நம்ம ஏரியாக்குள்ள விடுறா. கார்த்தினா நீ ஆடியில தான் வருவாரு, ஆடியில தான் போவாரு. எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? உங்க வேற ஆடி மாசத்துல எதுவும் வாங்க முடியாது இருக்கிற அண்ணா ஆடி கார் அவர் வாங்குவாரு. அவர் என்ன வாங்குவாரு, நம்மளால முடியுமா? அவரு கூட போகாம உட்காந்துட்டு போலாம் ப்ரோ. எங்கண்ணா என்ன ஒட்டே சொல்லாதீங்க. சரி நான் பார்த்து சொல்றேண்ணா. நான் 5 ஐயோ இப்ப 5 நாள் ஆனா 5 நாள் ஓவர்ண்ணா எனக்கு. இல்லை 1 நாள்னா சரி ஓகே. ஓகே மேம், ஆக்சுவலாக இப்போ வந்து ஆயில் இதெல்லாம் கேட்ச் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, இதை கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன சைஸ் இப்போ என்னன்னு தெரியலீங்களே ப்ரோ. ஓகே அப்படியே இருங்க. இது இல்லை கரெக்டாக மாட்டிக்கலாம் ப்ரோ. இப்படி திருப்போமா இல்லை இப்படி திருப்போமா? சந்தோஷ் ப்ரோவாக தான் இருக்கு. யார் ஃபோட்டோகிராஃபி? அவரா? ஐயோ வேலை கொடுத்தவரு. எப்படி திருப்பது? இப்படி அப்படி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. இப்படி தானே திருப்பினா லூஸ் ஆகும். இப்படி இப்படி திருப்பினா இப்படி திரும்ப லூஸ் ஆகும் ப்ரோ. ஆமா அப்ப இப்படி தள்ளுங்க ப்ரோ. இப்படி அப்படிதான் ப்ரோ. அப்படியே தள்ளலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். சூப்பர். ஒரு வழியா இது பண்ணிட்டோம், கழட்டிவிட்டோம். பாருங்க பிளாக் சாக்லேட் மாதிரி இருக்குல்ல. ஒரு ஒன்று வந்து வாட்டர் கேன் பத்துலது. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம ஆயிலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பாருங்க. இதுலேயுமே வாட்டர் கேன் பிடிச்சி வச்சாச்சு வேஸ்டான ஆயில். இப்போ வந்து இந்த ஆயில் ஊற்றுறதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட், தப்பாக பண்ணிட்டு இருக்கேன் நான் இத்தனை. ஓகே இப்படி பண்ணிவிட்டு நான் கடையில் பார்த்துருக்கேன். என்ன ஒன்று வாங்கினா இந்த ஜூஸ் இருக்குல்ல, இது வந்து துடைப்பானுங்க இருக்குது. நல்ல துணியோட துடைப்பானுங்க. நம்ம வந்து கேவலமான துணி துடைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற துடைச்சிட்டு இனி வந்து உட்காந்து நிமிஷம் இந்த ஆயிலை ஊற்றினா சிந்துன்னு நினைக்கிறேன். சிந்தா இப்படியே ஊற்றிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஃபுல்லாக ஊற்றிடலாம் ப்ரோ. சிந்திச்சு கொஞ்சம் மூடிட்டோம்னா இவ்வளோ வேற பண்ண மைக் ஆன் பண்ணனா ஆன்ல தான் இருக்கு. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் நினைக்கிறேன். டன். இப்படி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டருக்கு எல்லா பைக்கும் இன்ஜினியர் மாற்றிக்கணும். ஓகேங்களா? மெக்கானிக் ஷாப் போனீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட 100 ரூபா 50 ரூபா வாங்கிப்பாங்க. அதுக்கு நீங்கள் பெட்ரோல் அடித்து
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றலாம் அந்த காசில். ஓகேங்களா, அவ்வளவுதான். டன். ஃபைனலி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றி நம்ம சாதிச்சிட்டோம். இதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பேனர் கொடுத்த கார்த்தினாக்கும் அண்ட் வந்து லோகேஷோ நமக்கு வந்து கழட்டி கொடுத்தாருல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸ். ஆனால் அவங்க 2 பேரும் தரலினா கண்டிப்பாக இதை வந்து கழட்டிக்க முடியாதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்து மாற்றிருப்பேன். ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னோடது நான் வந்து ஊற்றுறதானே, அது யார் வேணால் ஊற்றலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி வந்து பார்த்தீங்கன்னா நாளானிக்கு ஒரு வீடியோவை சந்திக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஷ்ணு. ஓகே, டாடா, பை பாய்.